சமையலறையே ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Sankari vlogs. இன்னைக்கு நம்ம அவல் உப்புமா செய்ய போகிறோம். அது தேவையான பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருள் பார்ப்போம். நான் மெலிசு அவல் எடுத்திருக்கேன், ஒரு பவுல் அவல் எடுத்திருக்கேன். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு பொடிசாக நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை வச்சுருக்கேன். கார்னிஷுக்கு நம்ம வந்து கொத்தமல்லி வச்சுருக்கோம், கருவேப்பிலை வச்சுருக்கோம், உப்பு வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுப்பு மேலே வானல் போட்டாச்சு. வானல் சூடாகிடுச்சு. நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு போட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு நமக்கு இப்போ பொரிஞ்சிருச்சு. நம்ம கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் வச்சுருந்தோம் இல்லையா, கடலைப்பருப்பு போட போகிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் ஒரு 2 பிஞ்சு உப்பு போட்டுக்கிறேன். போட்டால் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக இப்போது கலர் மாறி இருக்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்த வேர்க்கடலையை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கேன், தோலோடு தான் எடுத்துருக்கேன். ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு 2 தடவை பிரட்டி விட்டுட்டு நான் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் வந்து நல்லா நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் லைட்டாக ஆயில் கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து எடுத்துருக்க அவல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக சொல்கிறேன். நான் எடுத்திருக்க அவல் பார்த்திங்கன்னா மெலிசான அவல். அது வந்து இப்போ நம்ம இது வதக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டேஜ்லேயே கூட ஒரு நிமிஷம் அது கொஞ்சம் தண்ணியில் ஊறினா போதும். அதை கழுவிட்டு நல்லா தண்ணி இருத்து வச்சுட்டு அதிலே உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் மட்டும் ஊற விடுங்க. அதே வந்து கொஞ்சம் திக்கான அவலாக இருந்ததுன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழுவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து உப்பு போட்டு ஊற விடுங்க. தண்ணிலாம் இருத்துட்டு ஊற விடுங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஊற வச்சுருக்க அவலை நான் சொன்னல, நான் மெலிசு அவல் எடுத்துருக்கிறதுனால நான் ஒரு 1 மினிட் முன்னாடி தான் ஊற வச்சேன். நான் அதிலே கொஞ்சம் உப்பு போட்டு தூள் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். அதை நான் இப்போ வந்து இதில் போடுறேன். நீங்கள் தட்டவலை எடுத்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க, உப்பு போட்டு ஊற வைங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். போட்டாச்சு, அவளை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். மேலே கார்னிஷுக்கு நான் வந்து கொத்தமல்லி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவல் உப்புமா முடிஞ்சிருச்சு. நீங்கள் எப்படி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியானது கூட. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நீங்கள் செய்யலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் செய்யுங்க. பசங்க அவல் சாப்பிடாதவங்களுக்கு நீங்கள் எப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்.